அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் வேட்புமனுவை ஆட்சேபித்தவர்கள் மீது அதிமுகவினர் தாக்குதல். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் வேட்புமனுவை ஆட்சேபித்தவர்கள் மீது அதிமுகவினர் தாக்குதல். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் வேட்புமனுவை ஆட்சேபித்தவர்கள் மீது அதிமுகவினர் தாக்குதல். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் வேட்புமனுவை ஆட்சேபித்தவர்கள் மீது அதிமுகவினர் தாக்குதல். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இணைகிறார். அரவிந்தன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜேஷ். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட நேற்று முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான கே.சி. வீரமணி நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று அந்த வேட்புமனுக்கான பரிசீலனை தேர்தல் அலுவலர் தலைமையில் இன்று நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வேலூரைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் மற்றும் ராமமூர்த்தி என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி என்பவர் வேலூர் பேருந்து நிலையம் அருகே நிலமாகுவது தொடர்பாக பண மோசடியில் ஈடுபட்டு வந்ததாகவும் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் மேலும் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பொய்யான பிராமண பத்திரங்களை தாக்கல் செய்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாக இன்று நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ஜெயபிரகாஷ் மற்றும் ராமமூர்த்தியை முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவினர் தரமறையாக தாக்கினர். உடனடியாக காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து மீட்டு காவல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு இல்லாததாலே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பொய்யான பிராமண பத்திரங்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக வழக்கு இதுவரை நிலுவையில் உள்ளது. மீண்டும் இதே போன்ற நிகழ்வு தொடர்பது ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.